2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருந்தாரு. அந்த கருத்து நாடு முழுக்க பெரிய பேசு பொருளாக மாறினது. உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பை கண்டிக்கிற விதமா அவரோட கருத்து இருந்தது. ஸோ அவரோட கருத்து உச்சநீதிமன்றத்தை அச்சுறுத்தும் விதமா இருக்குதா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் நீதியரசர் திரு ஹரி பரந்தாமன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். சார் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. சூப்பர் பார்லிமெண்ட் போன்ற வார்த்தைகளை முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதே மாதிரி உச்சநீதிமன்றத்திற்கும் மத்திய அரசுக்கும் இப்போ கடுமையான மோதல் போயிட்டு இருக்கிறத பார்த்திருக்க மாட்டோம். தொடர்ந்து இந்த மாதிரி பல நிகழ்வுகளை ஒரு முன்னாள் நீதிபதியா எப்படி பாக்குறீங்க சார்? தொடர்ந்து இல்ல நான் சொல்ல மாட்டேன், 2வது நிகழ்வாக பார்க்கிறேன். தொடர்ந்து இல்ல, இவங்க கடந்த 10 ஆண்டுகள்ல உச்ச நீதிமன்றம் இந்த அரசு எதிர்த்தெல்லாம் பல தீர்ப்புகள் எல்லாம் கொடுத்ததாகலாம் நான் பார்க்கல. பல தீர்ப்புகள் கொடுக்கப்படலன்னு நான் நினைக்கிறேன். பாபர் மசூதி தீர்ப்புல இருந்து இன்னும் பல தீர்ப்புகள்ல அதுக்குள்ள நாம அடுக்க வேண்டாம் நினைக்கிறேன். காஷ்மீர் தீர்ப்பு, இன்னும் பல தீர்ப்பு சொல்லாமலே இருக்கு. குடியுரிமை திருத்த சட்டம்லாம் சமீபத்துல 2 நிகழ்ச்சிகள்ல உச்ச நீதிமன்றத்திற்கும் இந்த அரசுக்கும் இடையில ஒரு மோதல் வந்திருக்கு அப்படின்றத சொல்லலாம். அங்க குறிப்பாக தன்கர் அவர்கள் இப்போ தமிழ்நாடு சம்பந்தமான அந்த தீர்ப்பு இருக்கு. தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அதுல ஒரு 10 சட்டங்கள், அந்த 10 சட்டத்துல முக்கியமானது 2 சட்டங்கள் அதிமுக காலத்தில் நிறைவேற்றி 2020. இவங்க 2020 தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்ப கூட நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாக்கள் லேப்ஸ் ஆகாது, அது செத்து போயிடாது, அடுத்து உயிரோட தான் இருக்கும். அதனால அவங்க அது சம்பந்தமா அவர் எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்காரு அப்படின்ற அவங்க சொன்னாங்க. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, பஞ்சாப்ல ஒரு வழக்கு போடுறாங்க. பஞ்சாப்ல அந்த கவர்னர் செயல்படாம இருக்காரு, அசம்பிளியை கூட்ட மாட்டேங்கிறாரு, பில்லுக்கு ஒப்புதல் தர மாட்டார், சட்டம் ஆக்குறதுன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாரு, திருப்பி அனுப்புறாரு. அத வித்தோல்டும்பாங்க. அவரை ஒப்புதல் தருவதற்கு பதிலாக அத ஒப்புதல் தருவதற்கு நான் இல்லை, நான் திருப்பி அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் திருப்பி அனுப்பலாம். நம்முடைய அரசமைப்பு சட்டம் கூறு 200 ஆர்டிகிள் 200 திருப்பி அனுப்புறதுக்கு அதிகாரம் இருக்கு அவருக்கு. ஏன்னா அதாவது அவர் இதுல ஒரு சில திருத்தங்கள் செய்யுங்க அப்படின்னு அவர் கேட்கலாம். ஆனால் சட்டசபை ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், அதை நிராகரிக்கவும் சரி இல்லைங்க, நாங்க அப்படிலாம் நாங்க சரியாதான் பண்ணியிருக்கோங்க, நீங்க கொடுங்க அப்படின்னா ரீஎனாக்ட் பண்ணா அதுக்கப்புறம் அரசமைப்பு சட்டத்துல கவர்னர் ஒப்புதல் தந்தே ஆக வேண்டும் என்று இருக்கு. அதான் அடிப்படைங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, 2020 இருந்து மொத்தம் ஒரு 10 சட்டங்களை கவர்னர் உட்கார்ந்துகிட்டே இருக்காரு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு அப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறது, நான் எந்த செயல்படாமல் இருப்பதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதுக்கு பேர் வீட்டோன்னு பேர் ஆங்கிலத்துல. அதை தீர்ப்புலையும் சொல்றாங்க. அப்படி ஒரு வீட்டோ அதிகாரம், அது பிராக்கெட் வீட்டோ அப்சல்யூட் வீட்டோ எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு வீட்டோ அதிகாரம் கவர்னருக்கு கிடையாது. நீங்க ஒரு பில் பாஸ் ஆனா நீங்க ஒப்புதல் தரணும். ஒப்புதல் தரலன்னா நீங்க அதுல இந்த மாற்றங்கள் வேணும், இந்த திருத்தங்கள் வேண்டும் சொல்லி நீங்க திருப்பி அனுப்பணும். அதை எப்படி பண்ணணும்னு சொல்றதுக்குன்னா அதுல as soon as possible இருக்கு. எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அப்படின்னு இருக்கு. அரசமைப்பு சட்டம் இந்த பதவியின் பேர்ல மரியாதை வச்சு மிக வேகமாக செயல்படுவார்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப இங்கே நீங்க எடுத்துக்கலாம், பிரசிடென்ட் எடுத்துங்க. இன்னைக்கு வக்ஃபு சட்டத்தை இன்னைக்கு பார்லிமெண்ட் பாஸ் பண்ணுது, அன்னைக்கு ராத்திரியே ஒப்புதல் தராங்க. அன்னைக்கு இரவே, ராத்திரியே கிடையாது, அடுத்த நாள் கூட இல்லை, ஒரே நாள்ல தராங்க. இன்னும் எல்லாம் பல சட்டங்களை சொல்லலாம். இப்போ தேர்தல் ஆணையர் சம்பந்தமான சட்டம், தேர்தல் ஆணையரை நியமிக்கிற சம்பந்தமான சட்டம் இருக்கு இல்லைங்களா, உச்ச நீதிமன்றம் போட்ட தீர்ப்பை ரத்து பண்ணி போட்ட ஒரு சட்டம், அதுவும் அன்னைக்கே கொடுக்குறாங்க, ஒரு நாள் கூட தாமதம் இருக்காது. அப்போ மாநில சட்டசபைகள் மட்டும், குறிப்பாக எதிர்கட்சி ஆளக்கூடிய சட்டசபைகளா இருந்தா இந்த போக்கு இருப்பதாக உச்ச நீதிமன்றம் சொல்லுது. 67 பின்னரே இருக்கு, கொஞ்சம் கூடுதலாக இருக்கு, அப்படி நீங்க பண்ண முடியாது அப்படின்ற சொல்றாங்க. இன்னும் ஒப்புதல் கூட இல்லாட்டி பண்ண நீங்க அவங்க என்ன மாற்றத்துக்காக என்னென்ன திருத்த வேணும்னு சொல்லு, அந்த அதை
மீண்டும் அவங்க ரீஎனாக்ட் பண்ணா கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றாங்க. அப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற லெஜிஸ்லேச்சர் என்ன பண்றாங்கன்னா உடனே வந்து ரீஎனாக்ட் பண்ணி அனுப்புறாங்க, அதை ரீ பண்றாங்க. ஆனாலும் அவர் ஒப்புதல் தர மாட்டாரு. ஒப்புதல் தராம அவர் அந்த முறை என்ன பண்றாரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அப்போ இதை சொல்லுது, இந்த முறை தவறு. ஒன்ஸ் ரீஎனாக்ட் பண்ணா அதோட விஷயம் முடிஞ்சது. உண்மையில மூணாவது இருக்கு. ஒன்னு அசன்ட் கொடுக்கறது, ரெண்டு வந்து இப்போ திருப்பி அனுப்புறது, மூணாவது கன்கரண்ட் லிஸ்டா இருந்தா அவருக்கு பிரச்சனையே கிடையாது. நேரா அவர் டெல்லிக்கு தான் அனுப்பணும். பிரசிடென்ட்டுக்குன்னா யூனியன் கேபினெட்டுக்காக அனுப்பணும். அவங்க முடிவு பண்ணி அனுப்புறதுக்காக. இவருக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால இப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இந்த 10 பில்லுக்கும் நாங்க இந்த அசம்பிளியோட காலமே மொத்தம் 5 ஆண்டு, இப்ப 3 ஆண்டு ஆகி போயிடுது. கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப தெளிவா சொல்லுது, ரீஎனாக்ட் பண்ணா நீ வந்து கொடுக்கணும்னு சொல்லி 2013லயே இதை ரீஎனாக்ட் பண்ணிட்டாங்க, நவம்பர்லயே. இப்போ 1 ஆண்டு 3 மாதம் ஆயிடுது. அதனால நாங்கள் எங்களுக்கு ஒரு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த 10 பில்லையும் நாங்க நேரடியாக நீ ஒப்புதல் தர வேண்டாம், நாங்கள் ஒப்புதல் தந்ததாக டிக்ளேர் பண்றோம், எங்களுக்கு அதிகாரத்தை வச்சுன்றாங்க. இந்த 142 அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் கான்ஸ்டிடியூஷன் தர அதிகாரத்தை பல முறை பயன்படுத்தியிருக்காங்க. முதல்ல கிடையாது, நம்ம தமிழ்நாட்டிலே இருந்தா பேரறிவாளர்ல பயன்படுத்தியிருக்காங்க. ஆமா சார், அந்த அதிகாரத்துல ஒரு கேள்வி சார் எனக்கு ஆக்சுவலா. இப்போ இந்த தீர்ப்புல வந்து முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 142 வந்து பெரிய அளவுல பேசப்படுது. இது இந்த ஆர்டிகல் வந்து உண்மையிலேயே சர்ச்சையா மாறினதா? இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஜக்தீப் தன்கர் என்ன சொல்றாரு, உச்சநீதிமன்றத்தால ஜனாதிபதிக்கு உத்தரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்படி உத்தரவு கொடுக்க முடியாதுங்களா சார் நீதிபதி பார்வையில? அதாவது சார் இல்ல அவர் சொல்றது தப்பு. நான் இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி செல்லமேஸ்வர் சென்னையில ஒரு கூட்டம் பேசியிருக்காரு சார். அதை என்ஆர் இளங்கோ மூத்த வழக்கறிஞருடைய மறைந்த மகன் நினைவாக ஒரு சொற்பொழிவு அதுல ஆண்டுக்காண்டு நடத்துவாங்க. இந்த ஆண்டுல வந்து அவர் கூப்பிட்டு அந்த பேச்சு எல்லா பத்திரிகை ஊடகத்திலையும் பெருசா போட்டப்பட்டிருந்தது. அதுல அவர் சொன்ன பதில் தான் சார் ரொம்ப நறுக்குன்னு பதில். அவர் சொல்றாரு, உயர் நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் பாராளுமன்ற சட்டத்தையோ அல்லது சட்டமன்றம் ஏற்றும் சட்டத்தையோ கூட செல்லாது, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று அறிவிக்கும் உரிமை இருக்கும் போது இப்ப பிரசிடென்டோ கவர்னருடைய அவங்க ஏதோ செயல்படலன்னா எப்படி முடியும் அப்படின்ற கேள்வி அவர் கேட்டிருக்காரு. இதாங்க, பாராளுமன்றம் பெருசா பிரசிடென்ட் பெருசா, சட்டசபை பெருசா கவர்னர் பெருசா, இந்த கேள்வியை செல்லமேஸ்வர் அவர்கள் கேட்டிருக்காரு. அது ஒண்ணு, அது விட்டுருங்க. 2 எஸ்ஆர் பொம்மை வழக்குல பிரசிடென்ட் போடுற உத்தரவு இருக்கு பாருங்க, ப்ரொக்ளமேஷன் பாங்க. எதுக்கு? பிரசிடென்ட் ரூல் இருக்குல்ல, குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துறது. அதை வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது இருக்குல்ல உச்ச நீதிமன்றம். நாங்க அப்படி எல்லாம் இல்லை, இனிமேல் நீ போட்டீங்கன்னா அந்த உத்தரவை நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம், அதுக்கு தகுந்த காரணம் இல்லாட்டிக்கு நாங்க தலையிடுவோம் நாங்க. அதனாலதான் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கிடையாது. 1995 என்றது ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்ணா பண்ணான்ட்டு இந்த ஆட்சிகள் கலைக்கப்பட்ட தமிழ்நாட்டில் 4 முறை கலைக்கப்பட்டிருக்கு சார். அதுல ஒரு முறை மட்டும் அதை குற்றம் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் இறந்த உடனே 2 குழுக்கும் இடையே மோதல் வந்ததால கலைஞ்சது. மீதி இருக்க 3 முறை இருக்கு பாருங்க. 2 முறை திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியும், ஒரு முறை திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியும் கலைச்சது இருக்கு. இது வந்து எல்லா மாநிலங்கள்லயும் எதிர்கட்சியாக ஆளக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் 100கணக்கான வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைகளை கலைத்தது பிரசிடென்ட். ஆனா மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல ஒன்று சொல்றேன், பிரசிடென்ட் என்று சொல்வது அரசமைப்பு சட்டத்துல நம்முடைய கேபினெட்டோட உத்தரவு முடிவு இருக்குல்ல, அதுதான் பிரசிடென்ட் மூலமா வருது. அப்போ பிரசிடென்ட் உத்தரவு ரத்தாகுதுன்னா கேபினெட்டோட டிசிஷன், கேபினெட்டோட முடிவு ரத்தாகுதுன்னு பொருள். அப்போ பிரசிடென்ட் ஒரு மாநிலத்துல வந்து கொண்டு வரணும்னு முடிவு எடுக்கிறது கேபினெட், சென்ட்ரல் கேபினெட், பிரசிடென்ட் அல்ல. அது என்ன புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதுல தலையில்லான்னு வச்சு 2 ஒரு தண்டனை இருக்கு பாருங்க, ஒரு தூக்கு தண்டனை இருக்கு. அந்த தூக்கு தண்டனை தலையிட்டு ஆயுள் தண்டனையாகவோ அல்லது ஆயுள் தண்டனையோ அல்லது வேறு தண்டனையா இருக்கிறத வந்து குறைப்பதோ வெளியே ரிலீஸ் பண்றதுக்கான அதிகாரம் வந்து பிரசிடென்ட் அல்லது கவர்னர் இருக்கு. இது கூட பிரசிடென்ட் கவர்னர் இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய கேபினெட்டுக்கும் இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேபினெட்டுக்கும் இருக்கு அப்படின்ற பொருள் தான். அதான் பேரறிவாளன் வழக்கு. அப்போ அதுல வந்து பிரசிடென்ட் போடுற உத்தரவை பல உத்தரவுகளை உச்ச நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணிருக்கு. 1க்கு மேற்பட்ட உத்தரவுகளை அதுல குறை அதுல வந்து இருக்கு. அதனால பிரசிடென்டோட உத்தரவு எல்லாத்துக்கும் மேற்பட்டதல்ல. அது ஒரு முதல்ல. 2 தன்கருடைய ஸ்டேட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் ஒண்ணு இருக்கு சார். என்ன பொய்னா,
அது தெளிவா சொல்றேன். இதான் இருக்கிறதுல அப்பாண்டமான ஒரு பொய். அவர் மீதி சுப்ரீம் பார்லிமெண்ட் சொல்றாரு, பாராளுமன்றம் அப்ப எதற்கு இனிமேல் நீதிமன்றமே இருக்கலாமே அப்படின்லாம் சொல்றதெல்லாம் அவருடைய கருத்தை. அதை எல்லாரும் இது கட்சிகள் மட்டும் இல்ல, பத்திரிகை உட்பட நான் சொன்ன அன்றே டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிட்டோரியல்லையே கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் விட்டுருங்க. அவர் சொன்ன பொய் என்னன்னா, என்ன சொல்றாரு, உச்ச நீதிமன்றம் அந்த காலக்கெடு விதித்திருக்கிறது, அந்த காலக்கெடுவிற்குள் பிரசிடென்ட் செயல்படவில்லை என்றால் அந்த மாநிலம் சட்டசபை போடக்கூடிய சட்டங்கள் சட்டமாகிவிடும் அப்படி சொல்லல சார். என்ன சொல்லி இருக்குன்னா, டைம் லைன் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. யாருக்கு? கவர்னருக்கும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க, பிரசிடென்ட்டுக்கும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. பிரசிடென்ட்டுக்கு கன்கரண்ட் லிஸ்டா இருந்து அவர்கிட்ட போக அதுக்கு டைம் லைன் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த டைம் லைன் 3 மாசம் சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல அந்த 3 மாசத்தை கூட ஏன் சொல்றாங்கன்னா, ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் 3 மாசம் பிக்ஸ் பண்ணிருக்குங்க. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஹோம் மினிஸ்ட்ரியோட ஒரு ப்ரொசீடிங் ஆபீஸ் மெமோரண்டம் 3 மாசம் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கு. அதை 3 மாசத்துல முதல் 1 மாதம் இப்ப ஒரு மாநில தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கல்வி சம்பந்தமாக ஒரு மசோதா போவதாக சொல்லுவாங்க சட்டமாயி. அப்போ அதை அவங்க அங்க இருக்கக்கூடிய கல்வி இலாக்கா, அந்த ஹியூமன் ரிசோர்சஸ்க்கு அனுப்புவாங்க, அப்புறம் சட்ட இலாக்காவுக்கு அனுப்புவாங்க. அதை கன்சர்ன் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி 1 மாதத்துக்குள்ளார அவங்க பதில் தரணும். அடுத்த 1 மாதத்துல அவங்க கொடுக்குற பதில் அடிப்படையில மாநிலத்துக்கிட்ட அனுப்பி கேட்பாங்க, இந்த திருத்தங்கள் எல்லாம் பண்றீங்களான்ட்டு. கடைசி 1 மாதத்துக்குள்ளார கேபினெட் முடிவு எடுத்து பிரசிடென்டோட உத்தரவு வரும்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சர்க்காரியா கமிஷன், மத்திய அரசு அமைச்சர் சர்க்காரியா கமிஷன் பரிந்துரை பண்ணியிருக்கு, பூஞ்சி கமிஷன் பண்ணியிருக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை ஒரு முறைப்படுத்துவதற்காக as soon as possible இருக்கு. அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல அது முதல்ல டிராஃப்ட் ஆர்டிகலா இருக்கும்போது 6 வீக்ஸ் இருக்கு சார். அப்போ அரசமைப்பு அவையில என்ன சொல்றாங்க, 6 வாரம் அதிகம்னு நினைக்கிறாங்க. 6 வாரம் உடனே செய்யணும். அதான் இப்ப பாரு, இன்னைக்கு வக்ப சட்டம் இன்னைக்கு நிறைவேறனா அன்னைக்கே வருது இல்லையா? ஏன்னா மக்களுக்கு மரியாதை தருவது, ஜனநாயகத்தை மதிப்பது, அதுதான். உடனடியாக செயல்பட வேண்டும். அப்படி இல்லை அன்னைக்கே தரணும்னு அவசியம் இல்லை. 2 நாள் எடுத்துக்கோ, 4 நாள் எடுத்துக்கோ, 5 நாள் எடுத்துக்கோ. அதனால அது 6 வாரம் தேவையில்லை அப்படின்ற அப்ப முடிவு பண்றாங்க. அதனால இப்ப இவங்க ஒரு டைம் லைனை பிக்ஸ் பண்றாங்க. டைம் லைனை அவங்க அதை கடைபிடிக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட மாநில அரசு, அது கவர்னராக இருந்தால் உயர் நீதிமன்றத்தையோ அல்லது உச்ச நீதிமன்றத்தையோ அணுகலாம். பிரசிடென்டா இருந்தா உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். அணுகித பாருங்க, அவரு டைம் லைனை பிக்ஸ் பண்ணல, டைம் லைனை கடைபிடிக்கலன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் ஏன்பா பண்ற, உடனே எதனா பண்ணு, நீ ஒண்ணு ஒப்புதல் கொடு, ஒப்புதல் கொடுக்காட்டிக்கு நீ ஏன் கொடுக்கலன்னு காரணம் சொல்லு, திருப்பி அனுப்ப, என்ன திருத்த வேணும்னா இல்ல கொடுக்கவே முடியாது, ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். அது சொல்றாங்க. இங்கதான் மாநில லிஸ்ட்ல தான் கவர்னருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. கன்கரண்ட் லிஸ்ட்ல பிரசிடென்ட் கொடுக்க முடியாதுன்ற எப்படியும் சொல்லலாம்ன்றாங்க. ஏன்னா யூனிஃபார்மிட்டி அப்படின்றத ஒட்டி நாங்க மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு பார்லிமெண்ட் சட்டம் போட்டிருக்கு, நீங்க அதுக்கு ஒரு விலக்கு கேட்டுதான் போடுறீங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல, நாங்க தயாரா இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் சீர்திருத்த திருமண சட்டம் இருக்கு. 1967 அறிஞர் அண்ணா அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இப்ப கண்டி போட்டா மோடி அரசாங்கத்துல சொல்லுவாங்க, இந்தியா உள்ள இந்த வேத சம்பிரதாயப்படி நடக்கக்கூடிய, சாஸ்திர சம்பிரதாயப்படி நடக்கக்கூடிய திருமணம் தான் இங்க திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படும், உனக்கு மட்டும் யூனிஃபார்மிட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். இப்ப இந்த 67 மாதிரி இப்ப இல்ல. அதனால எனவே இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா இதான் சொல்லியிருக்கு. அதனால அவர் பொய் என்ன சொல்றாரு, தவறுதலாக அவரு உச்ச நீதிமன்றம் அந்த எல்லாமே இப்போ அந்த கால கெடு முடிஞ்சிட்டா உடனே உச்ச நீதிமன்றத்தை அணுகி அதை சட்டம் ஆக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. சட்டம் எல்லாம் ஆக்குறதெல்லாம் இல்ல, மீண்டும் நீதிமன்றத்தை அணுகுனாதான் சட்டம் ஆக்க முடியும். அதை காலக்கேடு முடிஞ்சது அப்படின்னா சட்டமா மாறாது. நீதிமன்றத்தை அணுகுனாலும் சட்டமா ஆகாது. நீதிமன்றம் அணுகுன உடனே கவர்னர் கிட்ட சொல்லி அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க. இப்போ கவர்னர் ரீஎனாக்ட் பண்ணா அது ஸ்டேட் சப்ஜெக்ட் அல்ல, சட்டம் ஆயிடுங்க. அதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. நீ உடனே திருப்பி அனுப்புறேன்னா திருப்பி அனுப்புறதுல நாங்க மீண்டும் ரீஎனாக்ட் பண்ண, சப்போஸ் அசம்பிளியை ரீஎனாக்ட் பண்ண வேண்டாம், கவர்னர் சொல்றது சரிதான், இந்த சட்டமே வேணான்றாருன்னு விட்டா ஆராகாது, இல்லைன்னா ஆகும். ஆனால் கன்கரண்ட் லிஸ்டா இருந்தால் அப்படி சொல்ல, இந்த தீர்ப்புலையும் சொல்ல, கான்ஸ்டிடியூஷன்லயும் சொல்ல, அவங்க பிரசிடென்ட் 2 பேரையும் செயல்பட சொல்றாங்க. இன்ஆக்ஷன் ஒண்ணுதான் இந்த சட்டத்தில் இந்த தீர்ப்புல சுட்டி காட்டப்படுகிறது. ஒன்னும் ஒப்புதல் கொடுங்க, இல்ல அப்படின்னா அதை ரத்து பண்ணுங்க, ஏதோ ஒண்ணு செயல்படுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க தீர்ப்புல. ஆமா,
துணை ஜனாதிபதி தன்கர் வந்து பொய் சொல்றாருன்னு சொன்னாலுமே இத பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து மோடி அரசோட குரலா தான் அவர் ஒலிக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாமா சார்? அதை நிச்சயமா பார்க்கலாம். இப்போ கவர்னருடைய இந்த நடவடிக்கை கூட அவர் மத்திய அரசினுடைய சேவகர் தானே. அவர் அதிலே சொல்றாங்க, தீர்ப்பிலே சொல்றாங்க, மத்திய அரசினுடைய சேவகராக இருக்கக்கூடாது மத்திய அரசு நியமித்தாலும், ஆனால் கவர்னர்கள் மத்திய அரசின் சேவகர்களாக இருக்கிறார்கள், அரசமைப்பு சட்டம் எதிர்பார்ப்பது அது அல்ல அப்படின்றாங்க. எனவே தனகருடைய குரலும் மோடி அரசின் குரலாக நான் பார்க்கிறேன். கவர்னர் ரவி அவர்களுடைய செயல்பாடுகளும் தொடர்ந்த செயல்பாடுகளும், நான் தமிழ்நாடு என்று சொல்ல மாட்டேன், அங்க இருக்கக்கூடிய அண்ணா பெயரை அது சொல்ல மாட்டேன், பெரியார் பெயரை சொல்ல மாட்டேன், அம்பேத்கர் பெயரை சொல்ல மாட்டேன், இப்படி எல்லாம் பல்வேறு நிலைப்பாடுகள் அவர் எடுக்கிறார் பாருங்க. தமிழ்தாய் வாழ்த்தை நான் வந்து பாடுவதை ஒத்துக்கொள்ள மாட்டேன், இப்படி எல்லாம் அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாமே மத்தியில இருந்து சொல்றதுதான் அவர் செயல்படுறாரு. என்னுடைய கருத்து, எல்லா எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களுடைய கவர்னர்கள் மத்திய அரசு சொல்றபடி அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அது மத்திய அரசின் குரலாக அவர்கள் ஒலிக்கிறார்கள். அவங்களுக்கு கொடுத்திருக்க அசைன்மெண்டே அதாங்க, நீங்கள் இவர்களை செயல்பட விடக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய அசைன்மெண்ட். சார், பொதுவாகவே வந்து மத்திய அரசுல வந்து எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் அப்போ இருக்கக்கூடிய ஆளுநர்கள் சரி, ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி எல்லாமே வந்து அந்த அரசுக்கு ஆதரவா செயல்படுறதை பார்க்க முடியும். ஆனா இப்போ அந்த பாஜக அரசுல அந்த ஆதரவு என்பது தீவிர ஆதரவா மாறுதா சார்? அதாவது என்னதான் சட்டம் கொண்டு வந்தாலும் நாங்க வந்து எப்படியாச்சும் எதிர்ப்போம், அதை வந்து ஜனாதிபதி மூலியமா எதிர்ப்போம், ஆளுநர்கள் மூலியமா எதிர்ப்போம் அப்படின்ற ஒரு தீவிர ஆதரவை வந்து துணை ஜனாதிபதி, ஆளுநர்கள் போன்றவங்க இந்த மோடி அரசு கொடுக்குறாங்கன்னு பாக்குறீங்களா? 100% இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுநர்களும் இங்க மட்டும் இல்ல, கேரளாவில் இதே வழக்கு பெண்டிங்கா இருக்கு. அங்கேயும் 3 ஆண்டுகளா மசோதா வந்து அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்காரு. இப்போ அதனாலதான் தொடர்ந்து இப்போ கேரளா வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கேரளா நம்ம இந்த உத்தரவு போட சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதே உத்தரவு போடப்படும் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே பஞ்சாப், தெலுங்கானா எல்லா மாநிலங்கள்ல இருந்து இந்த பிரச்சனை போயிருக்கு. ஏன்னா இவங்க வந்து எந்த அசம்பிளியில ஏற்றக்கூடிய எந்த சட்டங்களுக்கும் அவங்க பேசாம உட்கார்ந்து இருக்கிறது, அது பேர் சிட்டிங் ஆன் த பில்லும்பாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கிறது இருக்குல்ல, செயல்படாமல் நீ என்னடா பண்ணிக்கோ, ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல காலவரை வரையறுக்கவில்லை அப்படின்றத வந்து எல்லா மாநிலங்கள்லயும் எதிர்கட்சி ஆளுற மாநிலங்கள்ல இருக்காங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு சார். அவங்க ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துறாங்க. நீங்க இங்க வந்து இங்க தொல்லை கொடுக்கறது என்பதே, அதாவது பாத்தீங்கன்னா இங்கே இப்போ பிஜேபியுடைய தலைவர் பேசுவதை விட, அதிமுக தலைவர் பேசுவதை விட அதிகமாக அரசியல் பேசுவது கவர்னரா இருக்க. நீங்க பத்திரிகையில பார்த்தா அது எல்லா மாநிலங்களில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் இருக்கு. அவர் அப்படி இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய கோட்பாடு, கூட்டாட்சி தத்துவ கோட்பாடு அதுதான். அங்க இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது யாரோ அவங்க அந்த அரசு, அதை எதிர்த்து அதை விமர்சனம் பண்ண வேண்டியவர்கள் அது எதிர்கட்சிகள். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அமைதியா, இவருக்கு எந்த ரோலே இவருக்கு ஆர்னமெண்டல் எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லு. கவர்னரும் கிடையாது, பிரசிடென்டும் கிடையாது. கவர்னர் என்பவர் ஷார்ட் ஹேண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது பேரறிவாளன் வழக்குல இந்த வார்த்தை பிரயோகம் இருக்கு. இட்ஸ் ஷார்ட் ஹேண்ட் ஆஃப், சுருக்கெடுத்து இருக்கு இல்லையா, ஷார்ட் ஹேண்ட் ஆஃப், அதாவது ஒரு இதனுடைய சுருக்கு வடிவம் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க. பிரசிடென்ட் அதான் சொல்றாங்க. பிரசிடென்ட்டை பொறுத்த வரையில நமக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தா திருப்பி அனுப்புற மாதிரி அவங்க யூனியன் லிஸ்ட் இருக்கு பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான லிஸ்ட்ல அவங்க சட்டம் ஏற்றினா திருப்பி அனுப்புறதுக்கான அதிகாரமே கிடையாது. எப்படி மாநில பட்டியல சட்டம் ஏற்றினால் கவர்னருக்கு வந்து அந்த சட்டமாக்காம ஒப்புதல் தராம இருக்க முடியாதோ, அதே மாதிரி பிரசிடென்ட் ஒப்புதல் தராம இருக்க முடியாது. அதிகபட்சம் போனா அவர் சில திருத்தங்களை சொல்லலாம். அதை திருத்தங்கள் நான் ஏத்துக்கலன்னு அவங்க கண்டு ரீஎனாக்ட் பண்ணா மறுபடியும் சட்டம் ஆயிடும். இந்த பிரச்சனை ஒரே ஒரு முறைதான் சார் வந்திருக்கா, அந்த தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க. நேரு அவர்களுக்கும் ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கும் வந்திருக்கு. ராஜேந்திர பிரசாத் அந்த மாதிரி நினைக்கிறாரு, பாராளுமன்றம் ஏற்றக்கூடிய அந்த சட்டத்தை நான் கையெழுத்து போடுறத நான் எனக்கு கருத்து வித்தியாசம் இருக்குன்றாரு. அந்த பிரச்சனை அப்போது அட்டார்னி ஜெனரலாக இருக்கக்கூடிய செட்டில் வார்டு கிட்ட சொல்லப்படுது, அவருடைய கருத்து கேட்கப்படுது. அவர் சொல்றாரு, நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஸ்கீம், நம்முடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை என்னன்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. இது இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அங்க இருக்கக்கூடிய கேபினெட்டும் சொல்றது பிரசிடென்ட் கட்டுப்பட்டவர்னு சொன்னோம்னா ராஜேந்திர பிரசாத் கைது போட்டார். அதுக்கு அடுத்து என்ன நிகழ்வும் வரல. அதுதான் இன்னைக்கு அதான் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்கள் தீர்ப்பும் இதைதான் சுட்டி காட்டுகிறது. சார், இப்போ ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க, அதை வந்து தன்கர் வந்து வெளிப்படையா எதிர்க்கிறாரு.
இந்த ஒரு மோதல் போக்கு என்பது நாடு முழுக்க பெரிய பேசு பொருளா மாறுது. இப்போ இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, தன்கர் வந்து வெளிப்படையா உச்சநீதிமன்றத்தை அச்சுறுத்துறாரா? அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பேசினாங்க அப்படின்னா, இந்த ஒரு தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு வந்து அவசர சட்டம் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அடிபட்டது. ஸோ நீங்க என்னதான் தீர்ப்பு கொடுத்தாலும் நாங்க நிறுத்துற மாதிரி ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம், நாங்க வெளிப்படையாவே உங்கள்ட்ட மோத தயாராயிட்டோம் அப்படின்ற போக்க வந்து மோடி அரசு உச்சநீதிமன்றத்துக்கு காட்டுறாங்களா சார்? எனக்கு இந்த இந்த விஷயத்துல செய்வாங்கன்னு தோணல சார். எனக்கு இப்ப இந்த மாநில சட்டசபைகள் சம்பந்தமாக இப்போது போட்ட தீர்ப்பு இருக்குல்ல, அத நீங்க கூர்ந்து 415 பக்கம் அந்த தீர்ப்புல படிச்சா அதுல எங்கேயுமே ஒன்னையும் மத்திய அரசு எதிர்ப்பா எங்கேயுமே கிடையாது சார். இந்த டைம் லைன் செட் பண்ற தவிர ஒன்றும் கிடையாது. அதனால அதுல வந்து அவர்கள் அவசர சட்டம் போடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்க முடியும். இதுல என்ன யாவது வேற ஏதாச்சும் உதாரணத்துக்கு உச்ச நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு சொல்றாங்க சார். நமது அரசமைப்பு சட்டம் எலெக்ஷன் கமிஷனர் சம்பந்தம் என்ன சொல்லியிருக்குன்னா, பாராளுமன்றம் எலெக்ஷன் கமிஷனர் நியமனம் பற்றி சட்டம் ஏற்றுன்னு சொல்லியிருக்கு. ஆனா இவங்க அப்படி எந்த சட்டம் எல்லாம் ஏற்றல. அப்போ என்ன சொல்றாங்க, இந்த எலெக்ஷன் கமிஷனர் வந்து நம்ம தேர்தலுக்கு அடிப்படையானவர். எப்படி நீதிமன்றம் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி அவர் இண்டிபெண்டா செயல்படக்கூடியவர், சுதந்திரமாக. அப்போ அவரை வந்து நியமிக்கிறத வந்து மத்திய அரசு நியமிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கொலீஜியம் நியமிக்கணும். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமிக்கிற மாதிரி அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, 3 பேர் கொண்ட ஒரு குழு, பிரைம் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணணும்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுலயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அரசமைப்பு சட்டம் சொல்ற 324 என்று நினைக்கிறேன், அதன் சொல்றபடி பாராளுமன்றம் சட்டம் இயற்றும் வரை இது இருக்கும்னாங்க. உடனடியாக அடுத்து ஒரு சட்டம் இயற்றி அதுல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றத நீக்கிட்டு மோடி பிரதமர் நியமிக்கக்கூடிய ஒரு மந்திரின்னு போட்டாங்க இல்லைங்களா. அப்போ அதுல வந்து உடனடியாக அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல பாதிப்பு இருக்கு. ஏன்னா இப்போ எதிர்கட்சி தலைவரோ சீஃப் ஜஸ்டிஸோ சேர்ந்துட்டா அவங்க சொல்ற ஆள் தான் நியமிக்கப்படுவாங்க. இங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். சட்டத்தை ஏற்றுது, அப்ப அது ஒப்புதல் கொடுக்கணும் சார். வெள்ளக்காரன் காலத்துல சார், பிரிட்டிஷ்காரன் காலத்துல கவர்னர் எப்போ வந்தாங்க? தயவு செய்து கேட்டு பாருங்க, கவர்னர் எப்போது வந்தாங்க? கவர்னர் கிழக்கிந்திய கம்பெனி காலத்துல கூட கிடையாது. கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அனுமதியுடன் இங்க வியாபாரம் செய்ய வந்தது. இங்க அம்பானி கம்பெனி, அதானி கம்பெனி, டாடா கம்பெனி மாதிரி இங்க வியாபாரம் பண்ண வருது. அவங்களுடைய ஆட்சி 1857 சிப்பாய் கழகத்துடன் முடிவுக்கு வருது கிழக்கிந்திய கம்பெனி. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி வருது. பிரிட்டிஷ் ஆட்சி வந்த உடனே 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல முதலாக கவர்னர்கள் இங்க வராங்க. மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு மாகாணங்கள் அவர்கள் கீழே செயல்படுத்தப்படுது, ஆளுகையின் கீழே இருக்கு. அப்ப அந்த ஆளுநர்கள் அந்தந்த மாகாணங்களுக்கான சட்டங்களை இயற்றுவதற்கான அதிகாரம் கொடுக்கப்படுது. அப்ப சட்டசபை கிடையாது. அதுக்கு அடுத்து 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருது. அதுல வந்து மாகாணங்கள் தேர்தலுக்கு அனுமதி வழங்குது. அதான் முதல் 1920 அப்போது 2ஆக பிரிக்கிறாங்க. 2 அதிகாரம். ஒண்ணு கவர்னர் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம், அதுக்கான பட்டியல். இன்னொன்று அந்த மாகாணம் சட்டம் ஏற்றக்கூடிய பட்டியல். மாகாணத்துல இருக்கக்கூடிய பட்டியல சட்டம் ஏற்றினாலும் கவர்னருடைய ஒப்புதல் வாங்கணும்னு இருக்கு அவதுல. ஏன்னா நம்ம அடிமைகள், அதனால லண்டன்ல இருந்து போடுற கவர்னர் கிட்ட நீங்க ஒப்புதல் வாங்கினாதான் சட்டம் ஆகும். இப்ப சுதந்திரம் பெற்ற பிற்பாடு ஏன் டெல்லியில நம்ம அடிமைகளா? இல்லையே. டெல்லிக்கு தமிழ்நாடு அடிமை இல்லை, கேரளா அடிமை இல்லை, தெலுங்கானா அடிமை இல்லையே. அவங்க நங்க மாநிலத்துக்காக கொடுக்கப்பட்ட பட்டியல்ல நாம ஒரு சட்டம் போட்டா ஏன் அவருடைய ஒப்புதல் வாங்கணும்? நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோமா இல்லையா? எனவேதான் கவர்னருக்கு இந்த அதிகாரத்தை கான்ஸ்டியூஷனே கொடுக்கல. கான்ஸ்டியூஷனே ஒப்புக்காக அவர் சொல்லுது. என்ன சொல்றாங்க, அவங்க நிறுத்தி வைக்கிற அதிகாரமே கேபினெட் முடிவு பண்றதுன்றாங்க. நாங்க அதுல இப்போ அசம்பிளி பாஸ் பண்ணிடுது, அதுக்கப்புறம் கேபினெட் நினைக்கிட்டு அதுல ஒரு சிறு திருத்தம் வேணும்னு. யாரு பொதுமக்களுடைய கருத்தும் இதுல ஒரு திருத்தம் வேணும்ன்றது. அப்ப சட்டம் ஆயிட்டா அப்போ அதுல மீண்டும் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும். அதற்கு மாறாக நீங்க கொஞ்சம் நிறுத்தி வைங்க, ஒப்புதல் தருங்க, அதுக்குள்ளார நிறுத்தி வைத்து நீங்க திருப்பி அனுப்புங்க, நாங்க அதுல திருத்தங்கள் செய்ய அனுப்புறோம் அப்படின்றத அரசமைப்பு சட்ட அவையில அப்படிதான் சொல்லப்படுது. எனவே இந்த அதிகாரம் இருக்கு பாருங்க, ஒப்புதல் கொடுப்பதும் நிறுத்தி வைக்கும் அதிகாரமும் கேபினெட்டோட அதிகாரம்னு சொல்றாங்க. இப்ப கூடுதலாக கவர்னர் கூட பண்ணலாம், ஆனால் அவருடைய ஆலோசனை இருக்கு. கேபினெட் சொல்ற மாதிரி அசம்பிளி வேற, கேபினெட் வேற. அசம்பிளி பாஸ் பண்ணுது, கேபினெட் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு யோசனை தோணுது, அதுல சின்ன திருத்தம் வேணும் அப்படின்ட்டு. அப்போ அதை வந்து இப்ப கவர்னர் அந்த திருத்தத்தை சொல்லலாம்ன்றாங்க.
ஆனால் அசம்பிளி மாநிலத்துக்கான பட்டியலா இருந்தால் அதிலே அவர் மறுப்பதற்கு அதிகாரம் இல்லை, எந்த மாநிலமாக இருந்தாலும். இதுல பிரச்சனை இருக்கு இன்னும் கேட்டா அதுக்கு தேவையே இல்லை. அப்போ நம்ம ஆளப்பட்டோம் ஏகாதிபத்தியத்தால் அல்லது நம்முடைய பிரிட்டிஷ் அரசால் இங்க அடிமைகளாக ஆளப்பட்டோம். அதனால ஒரு கவர்னர் தேவைப்பட்டார். நம்ம இங்க இப்போது எதுக்காக டில்லிக்கு நம்ம அடிமை இல்லாத போது நம்ம மாநிலத்துக்கு கொடுத்த அரசமைப்பு சட்டம் கொடுத்த அதிகாரத்துல போடுற சட்டத்துக்கு அவருடைய ஒப்புதல் இருக்கு. அது இன்னைக்கு பெரிய கேள்வியாக நிச்சயமாக இன்று விவாதிக்கப்படணும்னு நினைக்கிறேன். இந்தியா முழுவதும் விவாதிக்கப்படணும்னு என் கருத்து. ஒரு வழக்கறிஞராக ஒரு நீதிபதியாக நான் இந்த வாதத்தை வைக்கிறேன். ஏன்னா 1858 கவர்னர் வந்த நோக்கம் வேறு, சுதந்திர இந்தியாவில் கவர்னர் என்பவர் வேறு. மாநிலத்துக்கு கொடுத்த அதிகாரத்தை சொல்றேன், அது தாண்டி அல்ல. கன்கரண்ட் லிஸ்ட பத்தி சொல்லல, அதுக்கு மத்திய அரசுக்கான யூனியன் லிஸ்ட்பாங்க, அதை பத்தி நான் சொல்லல. அதுல நம்ம சட்டம் போடுவதற்கே யூனியன் லிஸ்ட்ல அதிகாரம் கிடையாது. கன்கரண்ட் லிஸ்ட்ல நம்ம போட்டா அது கேபினெட்டுடைய ஒப்புதல் கொடுத்து அது பிரசிடென்ட் மூலமாக அது சட்டமாகணும், ஒப்புதல் வாங்கி. எனவே அதை பத்தி நான் சொல்லல சார். இப்ப இந்த விவகாரத்துல யார் மீது சார் தப்பு சொல்றது? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அதோட அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஜக்தீப் தன்கர் வெளிப்படையா சுப்ரீம் கோர்ட்டை மோதல் போக்கு கடைபிடிக்கிறாரு. இந்த ஒரு மோதல் போக்கு என்பது நாடு முழுக்க பெரிய பேசு பொருளா மாறினதுல யார் மீது தப்பு சொல்றது இந்த விவகாரத்துல? சார் எனக்கு முழுக்க இப்ப இவங்களால ஒரு சின்ன விஷயத்தை கூட ஏற்றுக்க முடியலன்றதான் எனக்கு தோணுது. இப்ப தன்கர் வெஸ்ட் பெங்கால்ல கவர்னரா இருந்தார் சார். அவரும் தமிழ்நாட்டோட கவர்னர் ரவி மாதிரிதான் செயல்பட்டு இருந்தார். இப்ப கூட அங்க இருக்கக்கூடிய கவர்னர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இருக்க கவர்னர் அங்க முர்ஷிதாபாத்ல பெரிய தகராறு நடக்குது சார். வக்ஃப் ஆக்ட ஒட்டி இவங்க அரசு சொல்லுது அங்க போகாதீங்க, அங்க கலகம் இருக்குன்னா அவங்க இது எல்லாம் மத்திய அரசு அத்தனை ஏஜென்சி அங்க போய் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் எதிர்கட்சி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கு. அதனால தப்பு நான் முழுக்க இங்க இருக்கக்கூடிய கவர்னருடைய பேர் தான் சொல்றோம். அவங்க தீர்ப்பிலே சொல்றாங்க 1967 பின்னரே இந்த கவர்னர்கள் ஒரு பேரலல் கவர்னர் மாதிரி ஆயிட்டாங்கன்ற பொருள் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. தப்புன்றதை சுட்டி காமிக்கிறாங்க, பண்ணக்கூடாது, கவர்னருடைய பணி அதல்ல அப்படின்றாங்க. உறுதியாக சொல்லலாம் கவர்னர் தான் அவருடைய எல்லையை மீறி செயல்படுகிறார் அப்படின்றத உறுதியா சொல்லணும் சார். இதே ரெண்டு கேள்வி சார். இப்போ ஜக்தீப் தன்கரோட கருத்து ஒரு அச்சுறுத்தும் விதமா இருக்கிறதுல சுப்ரீம் கோர்ட்டோட நிலைப்பாடு மாறுமா? ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த காலக்கெடுக்குள்ள எதற்காக வரமாட்டாங்க மத்திய அரசு, எதற்காக இந்த காலக்கெடுவை தொடர்ந்து எதிர்க்கிறாங்க சார்? சார் இப்பதான் முதல்ல காலக்கெடுவை வச்சிருக்கு சார். அவங்களுக்கு என்னன்னா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துல அந்த மாநிலங்களை செயல்பட விடாமல் செய்யணும்ன்றதுதான் சார். உங்களை இந்த நேரத்தை ஒண்ணு முக்கியமா சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா அது அதிகமாக பேசு பொருளாக ஆகவில்லை. இந்த நம்முடைய தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல போட்ட வழக்கு இருக்கு பாருங்க. அதுல இந்த 10 பில் இருக்கு பாருங்க 2020 இருந்து. என்ன கேட்டா 8 பில் அதிமுக பாஸ் பண்ணுது, 2 பில்லு மசோதாக்கள் அதிமுக பாஸ் பண்ணுது. அது மட்டுமல்ல, அது இல்லாமல் 3 பிரச்சனைகளையும் அவங்க கொண்டு போறாங்க சார். ஒன்று, நீங்க அவருடைய ஒப்புதல் வேணும் சார், குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும்னா மந்திரிகள் பேர்ல. இப்போ KC வீரமணி அது 3 ஆண்டுகளா கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளா இப்போ கவர்னர் கிட்ட பெண்டிங்கா இருக்கு, அது கொடுக்காம இருக்காரு. அதே மாதிரி விஜயபாஸ்கர் ஒப்புதல் கேட்டு அந்த வழக்குல அது ஒரு கோரிக்கை சார். அது பில்லால அதுக்கு பின்னாடி போயிடுச்சு சார். அதுல அதை பற்றிய எந்த தீர்ப்பும் இல்லை. அதுக்கு அடுத்து ப்ரீமெச்சூர் ரிலீஸ் ஆஃப் பிரிசனர்ஸ் இருக்காங்க பாருங்க. சிறை சாட்சிகளை அவங்க தண்டனை காலத்திற்கு முன்னாடியே அனுப்புவாங்க சார். சில நேரங்கள்ல ஒண்ணு அவங்களுடைய நன்னடத்தை காரணமாக, 2 அதனுடைய பின்னணியில இப்ப மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள், குடியரசு தினம், சுதந்திர தினம், இந்த மாதிரி நாட்கள்ல அவர்கள் அனுப்புறது இதா இருக்கு சார். அப்படி அனுப்புறதுல அவங்க 560 ப்ரொபோசல்ஸ் அனுப்புறதுல இவர் 360 தான் அதை அனுமதிச்சிருக்காரு. மீதி இருக்கிறத ஒரு 160 நினைக்கிறேன், அதை அவர் நிராகரிச்சிருக்காரு. ஒரு 53 இன்னும் 2-3 வருஷம் அப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு ஃபைல. அந்த விஷயத்தையும் கொண்டு போறாங்க சார். அதுக்கு அடுத்து அதாவது இன்னொன்னு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல 14 உறுப்பினர்கள், அதுல 4 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க, மீதி 10 உறுப்பினர்கள். அப்பப்போ ஒருத்தர் ரிட்டையர் ஆகும்போது இவங்க அனுப்புற ப்ரொபோசல் படி அவங்க தமிழ்நாட்டுல புதுசாக நியமனம் ஆவதை முடக்குவது. வெளில போய் அவங்க அரசியல் பேசுவாங்க, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல எந்த நியமனமும் நடக்கல பாருங்கன்ட்டு. இதையும் கேட்கிறாங்க சார். இதனுடைய விளைவாக அதெல்லாம் பின்னுக்கு போயிடுது. இப்ப அதுல இந்த வழக்கு போட்டோம்னா ஒரு சிலது நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த TNPSC நியமிக்கப்பட்டதாக சொல்றாங்க.
ஆனால் இந்த விஜயபாஸ்கருக்கு குற்றவியல் வழக்குக்கான அனுமதியும் கே.சி. வீரமணி மேல அனுமதியும் கிடைக்கல. இப்ப இருக்கக்கூடிய புதிய அரசியல் சூழல் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ அமித்ஷாவும் பழனிசாமியும் இருக்கக்கூடிய உறவுல கொடுக்க மாட்டா சார். இப்பவே கொடுக்கல, 3 ஆண்டுகளா, இனிமேல் கொடுப்பாங்களா? அப்போ நீங்க மறுபடியும் அது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. மறுபடியும் இன்னொரு புதிய வழக்கா போட வேண்டியதாக இருக்கலாம். எனவே இதுதான் இன்னைக்கு அவங்களுடைய திட்டமாக இருக்கிறது சார். ஒன்றிய அரசை, மத்திய அரசை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருந்தால் செயல்பட விட மாட்டோம். என்ன கேட்டீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால மண்டையை பிச்சுட்டு ஓடுற மாதிரி அந்த அளவுக்கு அங்க டார்ச்சர் கொடுத்தாங்க. அவருக்கு அவர் செயல்படவே முடியல, செயல்பட விடாம அங்க டார்ச்சர் கொடுத்தாங்க. ஒவ்வொரு மாநிலங்களிலும் இவர்கள் செய்கிறார்கள். காங்கிரசும் செய்வது இல்லை என்று இல்லை, ஆனால் இவர்கள் செய்வது உச்சபட்சமாக போய் கொண்டிருக்கிறது. அதாவது மாநிலத்துக்கும் மத்தியக்கும் நேரடியாக முதலாக அப்ப ஒரு கோல்டு வார் மாதிரி தான் இருக்கலாம். உள்ளீடாக ஏதோ சில பிரச்சனைகள் ஓடும். இப்ப மாதிரி தினம் தினம் முதலமைச்சரும் கவர்னரும் மோதிக்கிறது இருக்குல்ல, எதிர்கட்சி ஆள்ற எல்லா மாநிலங்கள்லயும். தமிழிசையா வந்துட்டாங்க, அங்க சந்திரசேகர் ராவ் ஆட்சியில இருக்கும்போது ஏன் தமிழிசை அம்மா இங்க வந்துட்டாங்க? அங்கேயே இல்லாம ஏன் வந்தாங்க? அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இங்க விட அவங்க நம்மளால சும்மா எல்லாம் இல்ல. இப்ப ரவியை விட அந்த அம்மாவும் அங்க இதே மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ எல்லா எதிர்கட்சி ஆள்ற இடங்கள்லயும் யார் யார் கவர்னரா இருக்காங்களோ அவங்களுக்கு மத்திய அரசு கொடுக்குற அசைன்மெண்ட் வேலை இதுதான் எனக்கு தோன்றது. அதே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதுல ஒரு தலையிட்டு ஒரு சின்ன திருத்தம் பண்ணிருக்குது. பெருசா நான் சொல்றது இவ்வளவுதான். இதுல பெருசா எல்லாம் வேற ஒரு அரசமைச்சருக்கு திருத்தணும், 2/3 மெஜாரிட்டி வேணும். அதெல்லாம் இதுல பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். 2/3 மெஜாரிட்டி இதுல கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல அப்படின்னா மாநிலங்கள் செயல்பட முடியாதுன்றது எல்லாரும் ஒத்துக்கிறதா இருக்கணும். எனவே இது நாளைக்கு யாருக்கு? சந்திரபாபு நாயுடுக்கும் பிரச்சனை இருக்கும், நிதிஷ்குமாருக்கும் நாளைக்கு வரலாம். அதனால இதுல இதுல ஒண்ணுமே தரல. இதுல இந்த தீர்ப்புல மாநிலத்துக்காக ஏதோ மிகப்பெரிய வெற்றி என்றெல்லாம் சொல்ல முடியாது. காலக்கெடு விதிச்சிருக்காங்க. காலக்கெடுக்குள்ளார கூட நீ அசண்ட் கொடுத்துடணும்னு சொல்லல பிரசிடென்ட். கன்கரண்ட் லிஸ்டா இருந்தா, இதுதான் ஸ்டேட் லிஸ்டா இருந்தா மட்டும் அவங்க சொல்றாங்க நீங்க உடனே திருப்பணும். பின்னே அவங்க ரீஎனாக்ட் பண்ணாங்கன்னா அது சட்டமாகணும். நீ வேற வழியே கிடையாது உனக்கு. ஆமா, அதுக்கு காலக்கெடு கொடுத்துருக்காங்க. அதனால இதை தாண்டி ஒண்ணு இல்லை சார். இப்போ கவர்னர் ரவி அவர்கள் என்ன பண்றாரு இந்த தீர்ப்புக்கு அப்புறம்? ஏன்னா இப்போ இதுல இந்த தமிழ்நாடு அரசும் கேரளா போன்ற பல மாநில அரசுகளும் தங்கள் தலையில தாங்களே கொள்ளி வைத்துக் கொண்டார்கள். எப்படின்னா, இப்போ பல்கலைக்கழகம் என்பது மாநில அரசினுடைய அதிகாரத்தில் பட்டியலில் வருது அரசியலமைப்பு சட்டத்துல. அப்போ இங்க ஒரு பல்கலைக்கழகம், இங்க பெரியார் பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், இந்த மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டி, எந்த பல்கலைக்கழகத்தை இங்க நம்ம நிறுவுதோ அந்த மாநில அரசு, டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம், எந்த பல்கலைக்கழகத்தை நிறுவனாலும் அதுக்கு சட்டசபையில ஒரு சட்டம் போடுவாங்க சார். அந்த சட்டத்துல இவங்க வைஸ் சான்சலர் பதவியை ஒரு கௌரவன்ற முறையில கவர்னர் கிட்ட கொடுத்தாங்க சார். அதை கான்ஸ்டிடியூஷன் அப்படிலாம் கொடுக்க சொல்லல. அதுக்குதான் தன் தலையை தன்னை கொல்லி வச்சுக்கிட்டாங்க. யார்? தமிழ்நாட்டுல மட்டும் எல்லா இடத்துலயும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை திருத்துறதுதான் இந்த 10 சட்டமும் சார். அந்த 2 அதிமுக சட்டமும் 8 இவங்க சட்டம், அதை திருத்துறது தான். அதனாலதான் இந்த தீர்ப்பு வந்த உடனே நம்முடைய முதல்வர் எல்லா வைஸ் சான்சலர் கூட்டம் நடத்தினாரு. தான் கவர்னர் என்ற முறையில அவர் நியமித்த ஆட்கள் இருக்காங்க பாருங்க, சான்சலர் என்ற முறையில நியமித்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நிர்பந்தம் கொடுத்து வைஸ் பிரசிடென்ட் தன்கர் அவர்களை கூட்டி 24, 25, 26ல ஊட்டியில கூட்டம் நடத்துறது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு அராஜகமான செயல் இல்லையா சார்? அவர் வாய் மூடிட்டு இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? அதை விட்டுட்டு அவர் இப்ப என்ன பண்றாரு? மத்திய பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுல 1 இருக்கா 2 இருக்கான்னு தெரியல சார். திருவாரூர்ல 1 இருக்குன்னு நினைக்கிறேன், அதை தாண்டி எனக்கு தெரியல. இன்னும் 1 கூட இருக்கலாம். தனியார் பல்கலைக்கழகங்கள் இவர் சான்சலர் கிடையாது. இப்ப விஐடின்னு எடுத்துக்கிட்டா விஸ்வநாதன் தான் சான்சலர். இப்ப எஸ்ஆர்எம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பச்சமுத்து அவர்கள் சான்சலர். இப்ப இவருக்கு என்ன அங்க வேலை இருக்கு சொல்றதுக்கு? அப்ப தமிழ்நாடு அதெல்லாம் ஏன்னா இங்க தமிழ்நாடுல இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட் வைஸ் சான்சலர் தான் இவர் நியமிச்சவங்க. அதனால அவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் சொல்றாங்க. இப்போ இது எப்படி சார் சரியான போக்கு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் நான் உயர்கல்வியில தலையிடுவேன், கவர்னர் முறையில வேற எதனா காரியம் பண்ண நீ வைஸ் சான்சலர் கூட்டி என்ன கூட்ட வேண்டி கிடக்கு? அப்போ இது என்ன? இது ஒரு பேர்ல கவர்மெண்ட் இல்லையா? இப்போ ஸ்டாலின் எப்படி பண்றாருன்னா தீர்ப்பின் அடிப்படையில பண்றாரு.
தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி பண்ணல. அப்போ விதண்டாவாதம் இருக்குல்ல, இந்த விதண்டாவாதம், இந்த அராஜகம், இந்த ஜனநாயக விரோத போக்கு, கூட்டாட்சிக்கு விரோதமான இந்த செயல்கள்லாம் இருக்குல்ல, அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இப்ப இந்த கவர்னர் செயலை பார்க்கிறார். அதுக்கு நம்முடைய உதவி ஜனாதிபதி தன்கரும் உதவி செய்யறார், அவரும் கலந்துக்கிறார். இந்த தீர்ப்பு வந்த நேரத்துல வைஸ் சான்சலர் கூட்டத்துக்கு தன்கர் வருவது கூட கண்டிக்கத்தக்கது. கரெக்ட் சார். சார் இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகா பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கும் ஒருத்தர் ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.